கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: ஜார் ஆட்சி மீது புரட்சியின் நிர்ணயமான வெற்றி என்பதின் பொருள் என்ன? மாநாட்டின் தீர்மானம் அரசதிகாரத்தை கைப்பற்றுவதும் தற்காலிக அரசாங்கத்தில் கலந்து கொள்வதும் எனும் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறது. நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளபடி பிரச்சனையை முன்வைத்துள்ள முறையிலேயே குழப்பம் உள்ளது. ஒருபுறத்தில் பிரச்சனை குறுகிய முறையில் முன்வைக்கப்படுகிறது. தற்காலிக அரசாங்கத்தில் நாம் கலந்து கொள்வதை பற்றி மட்டுமே தீர்மானம் கவனிக்கிறது. பொதுவாக தற்காலிக புரட்சி அரசாங்கம் சம்பந்தமாக கட்சியின் பணிகளை பற்றி அல்ல. மறுபுறத்தில் முற்றிலும் வெவ்வேறான 2 பிரச்சனைகள், அதாவது ஜனநாயக புரட்சியின் கட்டங்களில் ஒன்றில் நாம் கலந்து கொள்வது பற்றிய பிரச்சனையும் சோசியலிச புரட்சியை பற்றிய பிரச்சனையும் குழப்பப்படுகின்றன. உண்மையாக பார்த்தால் சமூக ஜனநாயகவாதம் அரசியதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது சோசியலிச புரட்சியே ஆகும். அச்சொற்களை அவற்றின் நேரடியான வழக்கமான அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தினால் அதை தவிர வேறொன்றாக இருக்க முடியாது. ஆனால் இச்சொற்களின் அர்த்தம் ஜனநாயக புரட்சிக்காக, சோசியலிச புரட்சிக்காக அல்ல. அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் கலந்து கொள்வதை பற்றி பேசுவதோடு மட்டுமின்றி பொதுவாக அரசதிகாரத்தை கைப்பற்றுவது பற்றியும் பேசுவதில் அர்த்தம் என்ன? ஜனநாயக புரட்சியை பற்றி பேசுவதா, சோசியலிச புரட்சியை பற்றி பேசுவதா என்று தெரியாமல் நம் மாநாட்டுக்காரர்கள் நிச்சயமற்று இருந்தனர் என்பது வெளிப்படை. தோழர் மார்த்தீனேவ் தம்முடைய 2 சர்வாதிகார முறைகள் என்னும் பழிகேடான நூலில் இந்த குழப்பத்தை தொடங்கி வைத்தார் என்பதை இப்பிரச்சனையை பற்றி இலக்கியத்தை படித்து வந்திருப்பவர்கள் அறிவார்கள். வாள்பிடிக்கும் போக்கின் இலக்கியத்துக்கு முன்மாதிரியாயுள்ள அந்நூலில் இப்பிரச்சனையை முன்வைத்த முறையை புதிய இஸ்கிராவாதிகள் நினைவுபடுத்தி கொள்ள விரும்பவில்லை என்ற போதிலும் அது மாநாட்டின் மீது சித்தாந்த செல்வாக்கு செலுத்தியதில் ஐயம் இருக்க முடியாது. தீர்மானத்தின் தலைப்பு பற்றி சொன்னது போதும். ஒப்பிட முடியாத அளவிலே இதைவிட மேலும் கடுமையான ஆழமான தவறுகளை தீர்மானத்தின் உள்ளடக்கம் வெளிப்படுத்துகிறது. அதன் முதற்பகுதி பின்வருமாறு: ஜாராட்சி மேல் புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவதை ஒரு வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியிலிருந்து தோன்றும் தற்காலிக அரசாங்கம் நிலைநாட்டப்படுவது குறிக்கக்கூடும், அல்லது ஏதாவது ஒரு வகையான பிரதிநிதித்துவ நிறுவனத்தின் புரட்சிகரமான முன்முயற்சி குறிக்கக்கூடும். இது மக்களின் நேரடியான புரட்சிகரமான நிர்பந்தத்தின் கீழ் அனைத்து மக்களுடைய அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவதென்று முடிவு செய்யலாம். ஆக ஜாராட்சி மேல் புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவதை வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சி குறிக்கக்கூடும், அல்லது அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவதென்று ஒரு பிரதிநிதித்துவ நிறுவனம் எடுக்கிற முடிவும் குறிக்கக்கூடும். அதன் பொருள் என்ன? அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவது என்கிற முடிவு நிர்ணயமான வெற்றியை குறிக்கக்கூடுமா? இப்படிப்பட்ட வெற்றி என்பது வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியிலிருந்து தோன்றும் தற்காலிக அரசாங்கத்தை நிலைநாட்டுவது என்பதுடன் அருகே வைக்கப்படுகிறது. ஒரு வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியும் தற்காலிக அரசாங்கத்தை நிலைநாட்டுவதும் புரட்சி நடைமுறையில் உண்மையாக வெற்றி பெறுவதை குறிக்கும். ஆனால் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவதென்று எடுக்கப்படும் முடிவு புரட்சி சொல்லளவில் வெற்றி பெறுவதை மட்டுமே குறிக்கும் என்கிற விஷயத்தை மாநாடு கவனிக்க தவறிவிட்டது. ஒஷ்பஸ்தேனியே குழுவின் மிதவாதிகள் விடாமல் செய்து வருகிற அதே பிழையைத்தான் புதிய இஸ்கிரா மென்ஷிவிக்குகளின் மாநாடு செய்திருக்கிறது. பலமும் அரசதிகாரமும் ஜாரிடம் நீடித்திருந்து வருகிற உண்மையை பார்க்காமல் நாணத்துடன் கண்ணை மூடிக்கொண்டும் நிர்ணயிக்க வேண்டுமென்றால் அவ்வாறு செய்வதற்கான பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டும் ஒஷ்பஸ்தேனியே குழுவினர் அரசியல் நிர்ணய சபையை பற்றி பிதற்றுகின்றார்கள். பிரதிநிதிகள் அவர்கள் யாராக இருந்த போதிலும் சரி, எடுத்த முடிவு என்பதற்கும் அந்த முடிவு நிறைவேற்றப்படுவது என்பதற்கும் வெகு தூரம் உள்ளது. ஜார் மன்னனிடம் அரசதிகாரம் இருந்து வரும் வரை எந்த பிரதிநிதிகளாயினும் சரி, அவர்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளும் பொருளற்ற இரங்கத்தக்க பிதற்றலாகவே இருக்க வரும். 1848 ஜெர்மன் புரட்சி வரலாற்றில் பெயர் பெற்ற பிராங்க்ஃபர்ட் நாடாளுமன்றத்தின் முடிவுகள் போல் இருக்கும் என்கிற உண்மையையும் மாநாடு மறந்துவிட்டது. புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதியான மார்க்ஸ் தம்முடைய புதிய ரைன் பத்திரிகையில் ஒஷ்பஸ்தேனியே மாதிரியான பிராங்க்ஃபர்ட் மிதவாதிகளை கொடிய ஏளனத்துடன் தாக்கி கண்டித்தார். ஏனெனில் அவர்கள் நேர்த்தியான வார்த்தைகளை பேசி வந்தனர்.
எல்லா வகைப்பட்ட ஜனநாயக முடிவுகளும் எடுத்து வந்தனர். எல்லா விதமான சுதந்திரங்களையும் நிர்ணயித்து வந்தனர். ஆனால் நடைமுறையில் அரசதிகாரத்தை அரசனிடமே விட்டு வைத்தனர். அரசன் வசம் இருக்கும் இராணுவ பலத்தை எதிர்த்து ஆயுதமேந்திய போராட்டத்தை ஒழுங்கமைக்க தவறினர். பிராங்க்ஃபுர்ட் ஒஸ்வோபஸ்தேனிய மிதவாதிகள் இவ்வாறு பிதற்றி கொண்டிருக்கையில் அரசன் தருணம் பார்த்திருந்தபடியே தன் இராணுவ பலத்தை கெட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். எதிர்ப்புரட்சி அசல் பலத்தை ஆதாரமாக கொண்டு ஜனநாயகவாதிகளை அவர்களின் நேர்த்தியான முடிவுகள் அனைத்துடனும் சேர்ந்து அடியோடு தோற்கடித்துவிட்டது. வெற்றிக்கு இன்றியமையாத நிபந்தனை இல்லாமலிருக்கின்ற ஒன்றை நிர்ணயமான வெற்றிக்கு சமமாக மாநாடு வைத்தது. நம் கட்சியின் குடியரசு போக்கான வேலை திட்டத்தை அங்கீகரிக்கும் சமூக ஜனநாயகவாதிகள் இப்படிப்பட்ட தவறு செய்ய சாத்தியமானது எப்படி? இந்த வேடிக்கையான நிகழ்வு தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கு கட்சியினின்று பிரிந்து சென்ற பகுதியினரை பற்றி 3வது காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தை திரும்பி பார்க்க வேண்டும். இத்தீர்மானம் பொருளாதாரவாதத்தை ஒத்திருக்கும் பல்வேறு போக்குகள் நம் கட்சியில் இருந்து வருகிற உண்மையை குறிப்பிடுகிறது. அரசியல் போராட்டத்தை பற்றியோ 8 மணி நேர வேலை நாள் பற்றியோ பொருளாதாரவாதிகள் பேசிய மாதிரியே நம்முடைய மாநாட்டுக்காரர்களும் புரட்சியை பற்றி பேசுகிறார்கள். இவர்கள் மார்த்தீனவின் சித்தாந்த வழிகாட்டுதலின் கீழ் இருப்பது தற்செயலானது அல்ல. பொருளாதாரவாதிகள் கட்டங்கள் பற்றிய தத்துவத்தை உடனே முன்வைத்தார்கள். உரிமைகளுக்கான போராட்டம், அரசியல் கிளர்ச்சி, அரசியல் போராட்டம் அல்லது 10 மணி நேர வேலை நாள், 9 மணி நேர வேலை நாள், 8 மணி நேர வேலை நாள் என்று இந்த போர் தந்திரங்கள் என்பவை ஒரு தொடர் நிகழ்வு போக்கின் விளைவுகளை எல்லோரும் போதிய அளவுக்கு அறிவார்கள். இப்போது முன்கூட்டியே புரட்சியையும் பின்வரும் கட்டங்களாக ஒழுங்காக பிரிவு செய்யும்படி நம்மை அழைக்கிறார்கள். ஜார் மன்னன் ஒரு பிரதிநிதித்துவ நிறுவனத்தை கூட்டுகிறான். 3ஆம் கட்டத்தை பற்றி மென்ஷீவிக்குகளிடையே இன்னமும் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. மக்களின் புரட்சிகரமான நிர்பந்தம் ஜார் ஆட்சியின் எதிர்ப்புரட்சி வகைப்பட்ட நிர்பந்தத்தை எதிர்கொள்ளும். எனவே முடிவு நிறைவேற்றப்படாமலே இருந்துவிடும் அல்லது மக்கள் புரட்சி எழுச்சியின் வெற்றியோ தோல்வியோதான் இறுதியிலே விவகாரத்தை முடிவு செய்யும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். புரட்சிகரமான வழியில் 8 மணி நேர வேலை நாளை செயல்படுத்துவதோ அல்லது 10 மணி நேர வேலை நாளை வழங்கி 9 மணி நேர வேலை நாளுக்கு மாறிச் செல்வதென்று முடிவு செய்வதோ தொழிலாளிகளின் நிர்ணயமான வெற்றியை குறிக்கக்கூடும் எனும் பொருளாதாரவாதிகளின் வாதத்தை மாநாட்டு தீர்மானம் அப்படியே ஒத்துள்ளது. பிரதியெடுப்பும் நிறை நேர்த்தியாய் உள்ளது. அத்தீர்மானத்தை எழுதியவர்கள் புரட்சி எழுச்சியின் வெற்றியை ஜார் மன்னனால் கூட்டப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவ நிறுவனத்தின் முடிவுக்கு சமமாக வைக்க எண்ணம் கொள்ளவில்லை என்றும், அவ்விரு வழக்குகளில் எது நேர்ந்தாலும் அதற்கான கட்சி போர்த்தந்திரங்களை கொடுக்க மட்டுமே விரும்பினர் என்றும் நம்மிடம் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இதற்கு நாம் அளிக்கும் பதில் இதுதான். ஒரு பிரதிநிதித்துவ நிறுவனத்தின் முடிவை ஜாராட்சி மேல் புரட்சி நிர்ணய வெற்றி பெறுவது என்று நேரடியாக ஐயந்திரிவுக்கு இடமின்றி தீர்மானத்தின் வாசகம் கூறுகிறது. ஒரு கால் இது கவனமின்றி எழுதியதின் விளைவாக இருக்கலாம். ஒரு கால் மாநாட்டு குறிப்பேட்டை திரும்பி பார்த்த பின் அதை திருத்தி கொள்ள முடியும். ஆனால் அப்படி திருத்தப்படும் வரை தற்போதைய வாசகத்துக்கு ஒரே ஒரு பொருள்தான் இருக்க முடியும். அந்த பொருள் ஒஸ்வோபஸ்தேனிய வாதப்போக்குடன் முற்றாக பொருந்தி நிற்கிறது. தீர்மானத்தை எழுதியவர்கள் வழிவிலகி போற்றி இருக்கும் ஒஸ்வோபஸ்தேனிய வாதப்போக்கு புதிய இஸ்க்ரா குழுவினரின் பிற பிரசுரங்களிலும் மேலும் எவ்வளவோ தெளிவாகவும் எடுப்பாகவும் தெரிகிறது. எடுத்துக்காட்டாக டிப்ளிஸ் கமிட்டியின் பத்திரிகையான சொத்சியால் டெமோக்ரேட் ஜார்ஜிய மொழியில் வெளியிடப்படுவது இஸ்க்ரா இதழ் 100 இதை புகழ்ந்திருக்கிறது. ஜெம்ஸ்கி சபோரும் நம்முடைய போர்த்தந்திரங்களும் என்னும் கட்டுரையில் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி என்கிற தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்துவது என்கிற போர்த்தந்திரங்களையும் விட ஜெம்ஸ்கி சபோரை நம் செய்கைக்குரிய மையமாக செய்யக்கூடிய போர்த்தந்திரங்கள் இந்த ஜெம்ஸ்கி சபோரை கூட்டுவதை பற்றி எதுவும் திட்டவட்டமாக இதுவரை தெரியவில்லை என்பதையும் நாம் சொல்லி வைப்போம். நமக்கு அனுகூலமானவை என்று கூறும் அளவுக்கு போகிறது. இந்த கட்டுரையை பின்னால் மீண்டும் குறிப்பிட்டு பேசும். எழுச்சி ஏற்படுகிற போதும் புரட்சி எழுச்சி பலமையான சக்தியாக வளர
கட்சி பின்பற்ற வேண்டிய போர்த்தந்திரங்களை முன்கூட்டியே விவாதிப்பதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. மிதவாத முதலாளி வர்க்கத்தினருடன் பேரம் நடத்தி முடிக்கும் நோக்குடன் ஜார் அரசாங்கம் ஒரு பிரதிநிதித்துவ சபையை கூட்டுவதில் வெற்றி பெறுவது சாத்தியமே. அப்படி நேரிடுவதை உத்தேசித்து பாசாங்குத்தனமான கொள்கை, போலி ஜனநாயகம், ஜெம்ஸ்கி சபோர் எனப்படுவது போன்ற கேலியான மக்கள் பிரதிநிதித்துவம் பற்றி 3வது காங்கிரஸ் தீர்மானம் தெளிவாக பேசுகிறது. ஆனால் விஷயம் முழுவதும் இதுதான். தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய தீர்மானத்தில் இது சொல்லப்படவில்லை. ஏனெனில் இதற்கும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த சாத்திய நிகழ்ச்சி புரட்சி எழுச்சி பிரச்சனையையும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை நிறுவும் பிரச்சனையையும் தள்ளி போடுகிறது. இந்த பிரச்சனையை மாற்றி அமைத்து விடுகிறது. இன்று விவகாரத்தில் இருக்கும் விஷயம் எல்லா வகையான சேர்க்கைகளும் ஒருங்கே வெற்றியும் தோல்வியும் சாத்தியம். நேரான பாதையோ சுற்றுப்பாதையோ இருக்கக்கூடும் என்பதல்ல. எது உண்மையில் புரட்சிகரமான பாதை என்பதை பற்றி தொழிலாளிகளின் மனத்தில் ஒரு சமூக ஜனநாயகவாதி குழப்பம் உண்டாக்குவது அனுமதிக்கக்கூடியதல்ல என்பதே விஷயம். வெற்றிக்குரிய அடிப்படையான நிபந்தனை இல்லாத ஒன்றை ஒஸ்வபஸ்தேனியை செய்வது போல் நிர்ணயமான வெற்றியாக வர்ணிப்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என்பதே விஷயம். 8 மணி நேர வேலை நாளையும் கூட நாம் ஒரே அடியில் அல்லாமல் ஒரு நீண்ட சுற்றுப்பாதையிலே மட்டுமே பெறுவோம் என்பது சாத்தியமே. ஆனால் தள்ளி போட்டு வருவதையும் தாமதப்படுத்துவதையும் பேரம் பேசுவதையும் துரோகத்தையும் பிற்போக்கையும் குறித்திட பாட்டாளி வர்க்கம் சக்தியற்று போகுமாறு செய்கிற இப்படிப்பட்ட செயல்திறமின்மையை, இப்படிப்பட்ட பலவீனத்தை தொழிலாளிகளுக்கு ஒரு வெற்றியாக வர்ணிக்கிறவனை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பெரியோத் பத்திரிகையில் ஒரு சமயம் சொன்னது போல் ருஷ்ய புரட்சி ஒரு குறைப்பிரசவமான அரசியல் சட்டத்தை பெற்று முடியலாம் என்பது சாத்தியமே. ஆனால் நிர்ணயமான போராட்டம் நடக்கவிருக்கும் காலத்தில் இந்த குறைப்பிரசவத்தை ஜாராட்சி மீது பெற்ற நிர்ணயமான வெற்றி என்று ஒரு சமூக ஜனநாயகவாதி வர்ணிக்க இணங்குவதை இது நியாயப்படுத்த முடியுமா? மிகவும் மோசமாக போனால் நாம் ஒரு குடியரசை பெறாமற் போகக்கூடும் என்பதோடு அல்லாமல் அரசியல் சட்டமும் கூட பொய்யானதாக ஷிப்பிங் பாணியில் அமைந்த அரசியல் சட்டமாக இருக்க நேரிடலாம். ஆனால் அதற்காக ஒரு சமூக ஜனநாயகவாதி நம்முடைய குடியரசு கோஷத்தை மட்டுப்படுத்துவது மன்னிக்கத்தகுமா? உண்மைதான். புதிய இஸ்கிராவாதிகள் அதை மட்டுப்படுத்தும் அளவுக்கு இன்னும் போகவில்லை. எனினும் எந்த அளவுக்கு புரட்சி உணர்ச்சி அவர்களிடமிருந்து அகன்றுவிட்டது என்பதையும், எந்த அளவுக்கு இன்றைய போர்த்துடிப்புள்ள பணிகளை பார்க்க முடியாதபடி உயிரற்ற ஏட்டறிவாதம் அவர்களின் கண்களை மூடிவிட்டது என்பதையும், அவர்களின் தீர்மானத்தில் அவர்கள் குடியரசை பற்றி ஒரு வார்த்தையேனும் சொல்ல மறுத்துவிட்டார்கள் எனும் உண்மை எடுப்பாக புலப்படுத்துகிறது. நம்ப ஒண்ணாததாயினும் இதுவே உண்மை. மாநாட்டின் பல்வேறு தீர்மானங்களில் சமூக ஜனநாயகவாதத்தின் எல்லா முழக்கங்களும் உறுதிப்படுத்தப்பட்டன, திருப்பிச் சொல்லப்பட்டன, விளக்கப்பட்டன, விவரமாக முன்வைக்கப்பட்டன. தொழிற்சாலை ஸ்டுவெட்டுகளின் பிரதிநிதிகளையும் தொழிலாளர்கள் தேர்ந்தெடுக்கும் விஷயம் கூட மறுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய தீர்மானத்தில் குடியரசு பற்றி குறிப்பிடுவதற்கு சிறிதேனும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மக்கள் புரட்சி எழுச்சியின் வெற்றி பற்றியும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை நிறுவுவது பற்றியும் பேசிவிட்டு இந்த நடவடிக்கைகள், செயல்கள் ஆகியவற்றுக்கும் குடியரசை பெறுவதற்கும் உள்ள தொடர்பு பற்றி பேசாமல் இருப்பது பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டத்திற்கு வழிகாட்டும் நோக்கமின்றி பாட்டாளி வர்க்க இயக்கத்தின் பின்னால் ஊர்ந்து வரும் நோக்கத்துடன் தீர்மானத்தை எழுதுவதற்கு சமமாகும். சுருக்கி சொல்வோம், தீர்மானத்தின் முதற்பகுதி குடியரசுக்கான போராட்டத்தின் நிலையிலிருந்தும் உண்மையாகவே அனைத்து மக்களுடைய, உண்மையாகவே அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சபையை பெறுவதின் நிலையிலிருந்தும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் குறிப்பொருளை பற்றி விளக்கம் ஒன்றும் தரவில்லை. ஜாராட்சி மீது பெறும் நிர்ணயமான வெற்றியை உண்மையான வெற்றிக்கு வேண்டிய அடிப்படையான நிபந்தனை இல்லாத நிலவரத்துடன் சமமாக வைத்து பாட்டாளி வர்க்கத்தின் ஜனநாயக உணர்வை முற்றிலும் குழப்பிவிட்டது.